நாங்க வியாபாரமா பார்க்கல சார். சுஜாதா மேடம், இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல நாங்க வியாபாரமாக்கல, நாங்களும் இதை நம்பிதான் பொழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த நடனம் வந்து இப்ப நாங்க என்ன கேக்குறாங்களோ, டைரக்டர் எங்ககிட்ட என்ன கேக்குறாரோ அதுதான் நான் பிரசன்ட் பண்ண முடியுமே தவிர, இல்ல சார் இது மாதிரி இருந்தா நான் பாடலே பண்ண மாட்டேன்னா நான் வீட்டுலதான் உட்காந்துக்கணும். இது வந்து ஒரு சினிமான்றது நிறைய பேர் குடும்பங்களுக்கு ஒரு வரம்பு முறை அப்படின்றது ஒண்ணு வேணும் இல்லையா? அது நாங்க பண்றப்பவே சொல்லிடுவாங்க ஒண்ணு வேணும் இல்லையா? கரெக்ட். இப்ப அது பண்றப்பவே நம்மளுக்கே சொல்லிடுவாங்க, இல்ல இத சென்சார் கட் ஆயிடும், இது பண்ண வேணாம்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, மூமெண்ட் பண்றப்ப இருக்கு. அதையும் மீறி ஆபாசமா இருக்குன்னு சொன்னா அதான் சொல்றப்பல அது எங்க அப்படின்னு தவறுதல் நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பண்றோம். சாங்ஸ் கம்போஸ் பண்றப்பவும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, டைரக்டர் சொல்லுவாரு, கேமராமேன் சொல்லுவாரு, மாஸ்டர் இந்த ஆங்கிளுக்கு ரொம்ப அது ஆக்வர்டா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சோ அப்படியே மீறி நடக்குது அப்படின்றது என்னன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலா. ஓகேங்க, ஒரு போன் கால் எடுத்துடலாம். ஹலோ, கேள்விகள் ஆயிரம். வணக்கம், நான் சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என் பேர் தியாகு, நான் ஒரு உதவி இயக்குனரா இருக்கேன். மாஸ்டர், உங்கள்ட்ட வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு, கேளுங்க. இவங்க சொன்னாங்க பத்மினி மேடம், பத்மினி அம்மா, கேரோஜி அம்மாக்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டா ஆடுவாங்க, ஆடுறத ரசிக்க முடியாது சொன்னேன். பட் அவங்க எல்லாம் அக்காக்களா இருக்கப்ப அவங்களும் வந்து சில பாடல்களுக்கு வந்து கவர்ச்சியானங்கள் ஆடி இருக்காங்க. இன்றைக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரம் ஆயிடுச்சு. சமூகம் கெட்ட பிறகு சமூகத்தில் இருக்கிறது தான் வந்து சினிமா பிரதிபலிக்குது அப்படின்னா, ஒரு ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. சீரழிந்த சமூகத்தை வந்து சீர்திருத்தி பார்க்கணும், இல்ல அதை வந்து நேர்மையாக்கி பார்க்கணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அது இவங்க செய்யலாம்ல. முழுக்க முழுக்க வியாபாரம் ஆயிடுச்சு. பரதநாட்டியத்தை பரதநாட்டியமா பாக்குறப்ப ரசிக்கும்படியா தான் இருக்கும். ஆடுற பொண்ணோட தொப்புளுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டோ இல்ல உதட்டுக்கு க்ளோஸ்அப் ஷாட்டோ போட்டோம்னா அது கவர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நடன மூமெண்ட்ஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஓகே ரொம்ப இதா இல்லாம இருந்தாலும், அதை இயக்குறது வந்து ரொம்ப வக்கிரமாக வந்து ஒரு க்ளோஸ்அப்ல வந்து உதட்டையும் தொப்புளையும் இல்ல வந்து மார்பங்களையும் காட்டுறப்போ வந்து அது கவர்ச்சி தானே. அது உங்களுடைய கருத்து சார். இது ஒரு உதவி இயக்குனர் கிட்ட இருந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம். அவர் நல்ல படங்கள் எடுப்பாரு, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி படங்கள் எடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்களும் போன் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். 044-556-00099. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும் சார் உங்ககிட்ட. இப்போ வந்து பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய மலேசியால நிறைய நடக்குது. அதுக்கு வந்து நிறைய ஆதரவு, நல்ல தரமான ரசிகர்கள் செல்கின்றார்கள். இதுவரையில் பரதநாட்டிய போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அங்க வந்து ஃபெயிலியர் ஆன கிடையாது, முழுமையாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் சினிமா நடிகர்களும் வருகின்றார்கள், எதிர்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் எதிர்ப்பு கொடுப்பதெல்லாம் வந்து இவர்கள் வரும் பொழுது அது வந்து ஒரு மதுபான நிறுவனமாக இருக்கக்கூடாது, ஒரு ஒரு சிகரெட் கம்பெனியாக இருக்கக்கூடாது. வேற எந்த பகுதியில இருந்துமே, அதாவது வேர்ல்ட்ல எந்த பகுதியில இருக்கிற தமிழர்களும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு நான் கேள்விப்படல. Why only Malaysia? From Malaysia this is coming. காரணம் வந்துங்க, நீங்க வந்து மற்ற நாடுகள்ல வந்து அந்த பாதிப்புகள் இருக்கு. சிங்கப்பூர்ல எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு கொடுக்க முடியாது. அது ஒண்ணு உண்மை பாருங்க. சிங்கப்பூர் எதிர்க்க முடியாது, அங்க புகைப்பதற்கு எதிரான பிரச்சாரம் இருக்கு, அவங்க இந்த மாதிரி ஸ்பான்சரும் பண்ண முடியாது. ஆனா எங்க நாட்டுல இவங்க வந்து இதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் அப்படியே பயன்படுத்தி கொண்டாலும் சரி, அந்த நிதி பணம் வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு செல்கின்றதா என்பதுதான். ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு குரூப் வந்திருந்தாங்க, 3 நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார்கள். ஒரு மதுபான நிறுவனம், ஒரு நிகழ்ச்சி தான் நடத்தப்பட்டது, 2 நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. நிறுவனம் இவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. மிகவும் பிரபலமான கலைஞர்கள் இவர்கள் வீட்டுக்கு திருப்பி விட்டார்கள். பாருங்க, ஒரு பன்னாட்டு நிறுவனம், பன்னாட்டு மதுபான நிறுவனம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி பணம் கொடுக்காம போவாங்க? அப்ப எங்கேயோ வந்து இங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நீங்களும் போன் பண்ணி கேள்விகள் கேட்க 044-556-00099 போன் பண்ணுங்க. 7827க்கு K1000 SMS பண்ணீங்கன்னா நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். காதலால் சாதியற்ற சமூகத்தை உருவாக்க முடியுமா? A ஆம், B இல்லை. உங்களுடைய சாய்ஸ் A ஆர் B. 7827க்கு SMS பண்ணுங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விகள் ஆயிரம் தொடரும். கேள்விகள் ஆயிரம் தொடர்கிறது. பொழுதுபோக்கு என்கிற பெயரில் தமிழ் சினிமாவில் வன்முறையும் கவர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுடன் திரு சுப்பாராவ் அவர்கள் மலேசியால இருந்து வந்திருக்காங்க. நீங்க தடை விதித்த படங்கள் என்ன சமீபத்துல? சமீப காலமாக நாங்கள் தடை விதிக்கப்படவில்லை, ஆனால் அதற்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்து பிறகு அதில் மேலும் தணிக்கை செய்யப்பட்டு சில படங்கள் ஒளிபரப்பினார்கள். அதற்கு விருமாண்டி போன்ற படங்கள். அதற்கு முன்பு இந்த தளபதி அல்லது பாட்சா போன்றங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே முழுமையாக தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்படங்கள் தியேட்டர்ல போட்டாங்க.
ஆனா நம்ம வந்து தொலைக்காட்சி வந்து ஒரு அரசாங்க ஒரு 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 சாதனமா இருக்கிறது காரணம், நிறைய மக்கள் அதை பாக்குற காரணத்தினாலும் தொலைக்காட்சியில வர்ற படங்களுக்கு நாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு ஃபோன் கால் வந்திருக்காங்க. ஹலோ, கேள்விகள் ஆயிரம். ஹலோ ஹலோ, மிஸ்டர் சுப்பாராவ் சார் சொன்னாருங்க, அங்க இருக்கிற வானொலியிலயும் மற்றும் அங்க இருக்க டிவி ஸ்டேஷன், ஒரு தமிழ் ப்ரோக்ராம் ஸ்டேஷன்லயும் அந்த தமிழ் ஆபாச பாடல்கள் எல்லாம் வந்து தடை பண்ணியாச்சுன்னு சொன்னாரு. அது உண்மைதானங்க? உண்மைதானே? ஆமா, என்னென்ன பாடல்கள் பேரை சொல்லல, ஆனா பல பாடல்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொன்னீங்க, அதாவது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடுமா அந்த சாங் நீங்க சொன்னீங்க. நான் வந்து ஒரு 10 days தாங்க ஆச்சு. ரெண்டுலயும் வானொலி 6 மற்றும் THR ராகான்னு ஒரு சேனல் இருக்கு, மற்றும் வானவில்னு சொல்லிட்டு அங்க தமிழ் ப்ரோக்ராம் ஒளிபரப்பக்கூடிய ஆஸ்ட்ரோன்ற கேபிள் டிவி இருக்கு. அங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. அந்த நான் 10 நாள் ஆச்சு, நான் வந்து 10 நாள் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். வானவில் வந்து அது வந்து ஒரு தனியார், அதாவது நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க வந்து வானொலி 6 வந்து ஒரு அரசாங்க ஒளிபரப்பு. அரசாங்கமும் அதுக்கு ஒரு இதை எடுத்திருக்கு, ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அதாவது மலேசியாலயும் நடைமுறைப்படுத்துறதுலயும் சில சிக்கல் இருக்கு அப்படின்னு தானே தெரியுது. இந்த அவர் சொன்ன அந்த வானொலி, இந்த தொலைக்காட்சி நிலையம் வந்து ஒரு பேஜ் சேனல், அது வந்து எஸ்ட்ரோ ஒரு வானொலி தொலைக்காட்சி நிலையம். சோ ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களை போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்குன்றது. அதோட அதுல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மிக குறைவு. அதுல வந்து ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு 30,000 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எங்க 8 லட்சம் பேர்ல வந்து 30,000 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது மிக குறைவு. ஆனால் எங்களுடைய பார்வை எல்லாம் வந்து ஒரு அரசாங்க ஒளிபரப்புல இருந்து, துறையிலிருந்து நல்ல பாடல்கள் இவைதான் வந்து வர வேண்டும். ஓகே, உங்களுடைய கலாச்சார பார்வை, மலேசியால இருக்கிற தமிழர்களுடைய கலாச்சார பார்வைக்கும் இங்க தமிழ்நாட்டுல இருக்க தமிழர்களுடைய கலாச்சார பார்வைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்ந்திருக்கீங்க? வித்தியாசம் என்பது கிடையாது. ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கிற மாதிரிதான் எல்லா அமைப்புகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. வழிபாட்டு முறையிலிருந்து மற்றும் கல்வி முறையிலிருந்து, வாழ்க்கை முறையிலிருந்து, எல்லாம் உணவு முறையிலிருந்து அனைவற்றும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. பியூரிட்டன் மைண்ட் செட்டோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க சொன்னீங்களே, சில நேரத்துல வந்து சில மாதிரி பேசுறது எல்லாமே அந்த அளவுக்கு இது பெருசா எடுத்துக்கிறதுல சில பசங்க அதெல்லாம் பேசுறதும் இல்ல அந்த மாதிரி. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஊடகத்திலிருந்து அப்படிப்பட்டு வரும் பொழுது, இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க இருந்து வெளியீடு செய்யப்படுகின்ற பழைய நாளிதழ்கள், மிகப்பெரிய நாளிதழ்கள், சஞ்சிகை எல்லாத்துக்கும் நாங்க ரொம்ப ஆதரவு கொடுக்கிறோம். அதே போல தமிழ் சினிமாவுக்கு தான். அது அந்த தமிழ் சினிமாவிலிருந்து வருகின்ற இப்படிப்பட்ட மொழி காட்சிகள் அனைத்தும் வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையையும் சீரழிக்கின்றது, பாதிக்கின்றது என்பதைத்தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக கருத்து வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லி இருக்கீங்க. இந்த விமர்சனம் வளர்ச்சிக்கு தான் அப்படின்றத நாங்க எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி எங்களோட நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்கு. விமர்சனங்களை நாம வளர்ச்சிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனா அறவே கூடாது அப்படின்னு சொல்றது வளர்ச்சிக்கு எதிரி. நாம என்னவா வளர்றோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. கேள்விகள் ஆயிரத்தில் நாளை சந்திக்கிறேன்.